ஹலோ விவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இங்கிலீஷ் லேர்னிங் கோர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் டே 13. ஓகே, டாபிக்ஸ் என்னென்னு ஒரு செகண்ட் பார்த்துடுங்க. தேர் ஆர் 6 பார்ட்ஸ். சாம்பிள் கான்வர்சேஷன், டெய்லி யூஸ் சென்டென்சஸ், இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் எப்படி பயன்படுத்துறது, கொலோகேஷன்ஸ் பார்க்க போகிறோம், ஒன் வேர்ட் டிஃப்ரெண்ட் யூசேஜ், preposition of time, in, on, at. Okay, let's get started. Sample conversation. Ram வீட்டில் இருக்கிறாரா? Is Ram at home? அவன் வீட்டில் இல்லைங்க. He is not at home. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? Do you know where he has gone? அவர் போகும்போது நான் இங்கே இல்லைங்க. I was not here when he left. ஏதாவது முக்கியமான விஷயமா? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவசரமாக அவர்கிட்ட பேசணுங்க. ஐ நீட் டு டாக் டு ஹிம் அர்ஜென்ட்லி. அவர் திரும்பி வரும்போது எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா? when he comes back, can you have him call me? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபோன் நம்பர். இதோ என்னோட நம்பர். Here is my number. அவர் வந்த உடனே உங்களை கூப்பிட சொல்கிறேன். I'll have him call you once he is back. Okay, part 2, daily use sentences. இதை மனசில் வச்சுக்கோ. எப்படி சொல்லலாம்? Keep this in mind. Past tense பாருங்க. நான் அதை மனசில் வச்சுக்கிட்டேன். I kept it in mind. நெகட்டிவ், அதை என்னால் மனசில் வச்சுக்க முடியலங்க. ஐ couldn't keep it in mind. இன்னொரு நெகட்டிவ், ஃபியூச்சர் நெகட்டிவ். அவ அதை மனசில் வச்சுக்க மாட்டா. she won't keep it in mind. கொஸ்டியன், அதை மனசில் வச்சுக்குவியா? will you keep it in mind? அதை உன் மனசுலேயே வச்சு இருந்திருக்கணும். இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான வேர்ட். வச்சிருந்திருக்கணும். யூ ஷுட் ஹாவ் கெப்ட் இட் இன் யோர் மைண்ட். நெக்ஸ்ட் ஒன், இப்பெல்லாம் வேலை ரொம்ப அதிகங்க. எப்படி சொல்லலாம்? ஒர்க் லோட் இஸ் ஹெவி தீஸ் டேஸ். தீஸ் டேஸ் இப்பெல்லாம், இல்லைனா நவடேஸ். அடுத்த வாரம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். we expect that workload will be heavy next week. போன வாரம் வேலை ரொம்ப அதிகம். workload was heavy last week. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ட்ரிக்கி. ஒரு மாதமாக வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்குனாலே ஹேஸ் பீன் போடணும், இல்லைனா ஹேவ் பீன் போடணும். ஒர்க் லோடுங்கிறது சிங்குலர்னால ஹேஸ் பீன் போடுறோம். ஒர்க் லோட் ஹேஸ் பீன் ஹெவி for the last 1 month. Next, புற்கள் மேலே நடக்காதீங்க. எப்படி சொல்லலாம்? Keep off the grass. கை வைக்காத. Keep your hands off. முன்னாடி போனீங்கன்னா முட்டு சந்துங்க. எப்படி சொல்வோம்? Dead end ahead. ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் நின்னோங்க. we ended up at a dead end. ended up, அங்கே போய் முடிஞ்சதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் ended up. நெக்ஸ்ட், நாங்கள் உங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். எப்படி சொல்லலாம்? we are grateful to you. grateful, நன்றி உள்ளவங்களா. இப்போ ஆர்டர் கொடுக்குறோம். அவர்களுக்கு நன்றி உள்ளவனா இரு. be grateful to them. நாங்கள் உங்களுக்கு எப்பவும் நன்றி உள்ளவங்களா இருப்போம். ஃபியூச்சர், we will always be grateful to you. நெகட்டிவ் பாருங்க, அவன் நமக்கு நன்றி உள்ளவனா இல்லை. he is not grateful to us. ஓகே, பார்ட் 3க்கு போகலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் எப்படி பயன்படுத்துறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்டர்ன். ஸோ இதை கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள்.
பதட்டமாகிறதுக்கு பதிலா என்ன செய்யறதுன்னு யோசி. Instead of getting nervous, think about what to do next. உணர்ச்சி வசப்படுறதுக்கு பதிலா அமைதியா இரு. Instead of getting carried away, stay calm. குழம்புறதுக்கு பதிலா நான் சொல்றத கேளு. Instead of getting confused, listen to what I say. கோபப்படுறதுக்கு பதிலா என்ன நடந்துச்சுன்னு கேளு. Instead of getting angry, listen to what happened. பயப்படுறதுக்கு பதிலா தைரியமா இரு. Instead of getting scared, be brave. புண்படுறதுக்கு பதிலா அதை கண்டுக்காம விட்டுரு. Instead of getting offended, just neglect it. ஓகே, பார்ட் 4க்கு வந்திருக்கோம். கொலோகேஷன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல் அலோன், தன்னந்தனியா. எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஸ்கேர்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஆல் அலோன். நான் ரொம்ப பயந்துட்டேங்க, ஏன்னா தன்னந்தனியாக இருந்தேன். பிகம் இன்க்ரீசிங்லி, மேலும் மேலும் அதிகம் ஆகு. இங்கிலீஷ் இஸ் பிகமிங் இன்க்ரீசிங்லி இம்பார்ட்டன்ட். ஆங்கிலம் மேலும் மேலும் முக்கியமான ஒன்றாக ஆகி வருகிறது. ஆல் அலாங், முதல்ல இருந்தே. ஐ நியூ யூ வேர் ஜோக்கிங் ஆல் அலாங். நீ முதல்ல இருந்தே ஜோக் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். பீட் டு டெத், அடித்தே கொன்றுவிடு. த ஸ்னேக் வாஸ் beaten to death. ஸோ passive வாய்ஸ், அதனால பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், பேக் ரோட், நெரிசல் இல்லாத சிறிய பாதை. we will take the back road, நெரிசல் இல்லாத சிறிய பாதையில் நம்ம போகலாம். so that we can reach soon, அப்போ நம்ம சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஆக்டிவ்லி இன்வால்வ்ட், ரொம்பவும் உற்சாகமாக ஈடுபாடோடு இருக்கிறது. he is actively involved in politics, அரசியலில் ரொம்ப உற்சாகமாக ஈடுபாடு கொண்டிருக்கிறாரு. bare essentials, மிக அத்தியாவசிய தேவைகள். they don't have even bare essentials, மிக அத்தியாவசிய தேவைகள் கூட அவங்க கிட்ட இல்லை. awful lot, மிக மிக அதிகன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், he spends an awful lot of money, மிக மிக அதிகமான பணத்தை அவன் செலவு பண்ணுறான். ஓகே, பார்ட் 5, ஒன் வேர்ட் டிஃப்ரெண்ட் யூசேஜஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது 2 வேர்ட்ஸ். அதில் ஒன்று டவுட். நவுனா யூஸ் பண்ணிங்கன்னா சந்தேகம், அட்ஜெக்டிவாக பயன்படுத்தினீங்கன்னா டவுட்ஃபுல், சந்தேகமான. டவுட்ஃபுல்லி, சந்தேகத்துடன், அட்வர்ப். டவுட் வேர்பாக பயன்படுத்தினீங்கன்னா சந்தேகப்படு. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். உன்னோட சந்தேகங்களுக்கு முடிவே இல்லை. there is no end to your doubts. டைமுக்குள்ள முடிப்போமாங்கிறது சந்தேகமான விஷயம்தான். சந்தேகமான. இட்ஸ் டவுட்ஃபுல் whether we will finish it in time. ஸோ நவுனா பயன்படுத்தணும், இப்போ அட்ஜெக்டிவாக பயன்படுத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் அட்வர்ப் பாருங்க. அவர் சந்தேகத்தோட என்னை கேட்டார். he asked me doubtfully, அட்வர்ப். ஏன் எப்பவுமே என்ன சந்தேகப்படுற? why do you doubt me all the time, வேர்பாக பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இது இன்னும் சில உதாரணங்கள். அது சந்தேகங்களை எழுப்புது. இது எப்படி சொல்லலாம்? இட் ரேசஸ் டவுட்ஸ். அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க. தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். நெக்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற இன்னொரு வேர்ட் கியூரியாசிட்டி, தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம். நவுன். கியூரியஸ், தெரிஞ்சிக்க ஆர்வமான, அட்ஜெக்டிவ். கியூரியஸ்லி, தெரிஞ்சிக்க ஆர்வமாக, ஆர்வத்துடன், அட்வர்ப். ஓவர் கியூரியஸ், இதுவும் அட்ஜெக்டிவ் தான்,
அளவுக்கு அதிகமான ஆர்வமான. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அப்படி பண்ணிட்டேங்க. ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ஐ டிட் லைக் தேட். நவ் என்னோட விஷயங்களில் ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்க? ஆர்வமா? why are you this curious about my affairs? adjective. ரொம்ப ஆர்வமாக நான் சொல்கிறத கேட்டான். he curiously listened to me. adverb. நீ ஏன் இப்போ அளவுக்கு அதிகமாக ஆர்வமாக இருக்க? why are you over curious now? so this is also an adjective. இப்போ இன்னும் சில உதாரணங்கள். அது என்னோட ஆர்வத்தை தூண்டுது. இட் ப்ரொவோக்ஸ் மை கியூரியாசிட்டி. அது என்னோட ஆர்வத்தை அழிச்சிருச்சுங்க, இல்லாமாக்கிருச்சு. இட் டெடன்ட் மை கியூரியாசிட்டி. ஓகே, லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். இனி நம்ம ஒவ்வொரு சீரியஸ்லையும் ப்ரிப்போசிஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டைம் யூஸ் பண்ணும்போது எப்படியெல்லாம் இன், ஆன், அட் பயன்படுத்தலான்னு ரொம்ப கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இன், ஆன், அட் எந்த இடத்துல டைமில் நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்துடலாம். இந்த 4 வேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட், நெக்ஸ்ட், எவ்ரி, திஸ். இதுக்கு முன்னாடி இன், ஆன், அட் பயன்படுத்திடாதீங்க டைமுக்காக பயன்படுத்தும் போது. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ வென்ட் தேர் லாஸ்ட் ஜூன். நான் கடந்த ஜூன் அங்கே போனேன். இங்கே பாருங்கள், இன், ஆன், அட் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. he will come back next Sunday. அடுத்த சண்டே அவன் வந்துடுவான் திரும்ப. I go out every Saturday. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் வெளியே போவேன். we will meet this evening. இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ணலாம். இங்கே in this evening, in every Saturday அந்த மாதிரி எதுவும் சேர்த்துறாதீங்க, தப்பு. இந்த 4 வேர்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எங்கே பயன்படுத்தணும்னு பார்த்துடலாம். மேலே இருக்கிற அந்த 2 சென்டென்ஸை உன்னிப்பாக பாருங்கள். அட் 9 AM, இன் மே, ஆன் சண்டே. அவ்வளோதாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள். அட் 7 PM இன் மார்ச், ஆன் மண்டே. ஸோ எங்கே இன் வருது, எங்கே அட் வருது, எங்கே ஆன் வருதுன்னு பாருங்கள். நேரம் சொல்லும்போது அட், மாதம் சொல்லும்போது இன், கிழமை சொல்லும்போது ஆன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன் 1990 ஆன் சண்டே. இன்னொரு எக்ஸாம்பிள். ஆன் 25th December 2021. இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன் எங்கே யூஸ் பண்ணுறோம்? வருடம். டைரெக்டாக வருடத்தை மென்ஷன் பண்ணும்போது இன் சொல்லணும். கிழமைக்கு ஆன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு இடத்துல ஆன் எங்கே வருது? தேதி. தேதி சொல்லும்போது ஆன் முன்னாடி போட்டுக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க இந்த பேஜை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே இன் எங்கெல்லாம் வரும்னு போட்டிருக்கோம், கீழே எங்கெல்லாம் அட் வரும்னு போட்டிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். இன் த பாஸ்ட், அதே மாதிரி ஃபியூச்சர், பாஸ்ட், ப்ரெசண்ட். இன் த மார்னிங், இன் த ஈவினிங், இன் த ஆஃப்டர்நூன். இன் த சம்மர், இந்த மாதிரி காலங்களை சொல்லும்போது. செஞ்சுரி, இந்த லாஸ்ட் செஞ்சுரி, இந்த ப்ரெசன்ட் செஞ்சுரி, இதெல்லாம். அட் எங்கே வருது பாருங்கள். அட் டின்னர் டைம், அட் பெட் டைம், அட் சன்ரைஸ், அட் மிட் நைட், அட் லஞ்ச் டைம், அட் நைட், அட் நூன், அட் ப்ரெசண்ட், அட் த சேம் டைம், அட் த வீக்கெண்ட். ஸோ இந்த பேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் அதை ரொம்ப வேகமாக பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா மீண்டும் போய் பார்த்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். பார்த்த பிறகு இந்த 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். லெட்ஸ் மீட் டேஷ் மிட் நைட் டேஷ் சண்டே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பாருங்கள். எந்த ப்ரிப்போசிஷன் அங்கே வரும்னு கண்டுபிடிங்க. இந்த 6 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம் நீங்கள் மேக்ஸிமம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அவசரப்பட்டு ஆன்சர்ஸ் கொடுக்காதீங்க. ஜஸ்ட் அந்த பேஜஸ் நல்லா பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துகிட்டு நல்லா யோசிங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகும். தென் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்சர்ஸ் நீங்கள் நம்பர்ஸோட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஃபுல் சென்டென்ஸாக நீங்கள் போட தேவையில்லை. இன், ஆன், அட் இந்த மாதிரி எது ஆன்சரோ அதை மட்டும் நீங்கள் போடலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். என்னுடைய சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்கேஸ் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் பார்க்கலன்னா
ப்ளீஸ் செக் இட் அவுட். டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் ஆர் தேர். ஒவ்வொன்றிலையுமே வித்தியாசமான டீச்சிங் இருக்கும், வித்தியாசமான கண்டென்ட் இருக்கும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்லேயும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ தேங்க்யூ.